ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அக்ஷர பிரம்ம யோகம். போன வாரம் இதனுடைய முதல் பகுதி பார்த்தோம். முதல் பகுதியில் அந்த அர்ஜுனனுடைய 8 கேள்விகள். 8 கேள்விகளுக்கு கிருஷ்ணன் அதில் 7 கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறார். அந்த 7 கேள்விகளுக்கு என்ன என்ன அர்ஜுனுடைய கேள்விகள்? அர்ஜுனனுடைய கேள்விகள் பிரம்மம் அப்படின்னா என்ன? பிரம்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரம்மங்கிறது அழியாத உயிர்வாளி ஆத்மா, உடலோட உடலுக்குள் குடியிருக்கும் ஆத்மா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு. அதாவது கிருஷ்ணன் பிரம்மத்துக்கு உபயோகிக்கிற வார்த்தை அக்ஷரம். அக்ஷரம் பிரம்மம். அதனால தான் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு அக்ஷர் பிரம்மம் யோகம். பிரபுபதா கொடுக்கக்கூடிய தலைப்பு பரத்தை அடைதல். அது ஏன்னு சொல்லி இனிமே வர ஸ்லோகங்கள் படி நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த வழி கேட்கக்கூடிய கேள்வி அத்தியாத்மம். அத்தியாத்மங்கிறது அப்படிங்கிறது என்ன? அத்தியாத்மங்கிறது அந்த உயிர் வாழத்தினுடைய நித்தியமான இயற்கை. இயற்கை நம்மளுடைய இயல்பு. அந்த குணங்கள் 3 குணங்களின் உடைய தொடர்பினால், இந்த ஜடத்தினுடைய தொடர்பினால் நமக்கு வரக்கூடிய அந்த இயல்பு, அது அத்தியாத்மம். கர்மா அப்படிங்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு கிருஷ்ணன் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வித்தியாசமான அர்த்தம். என்ன அர்த்தம்ங்கிறது எந்த ஒரு பலநோக்கு செயல்கள் நம்ம ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறச் செய்கின்றதோ அது கர்மா அப்படிங்கிறது. ஒரு ஜீவாத்மாவை அடுத்த உடலிற்கு கட்டாயப்படுத்தப்படும் செயல்கள், எதிர்வினைகள். என்னென்ன செயல்கள்? நல்வினைகளாகவும் இருக்கலாம், நற்செயலாகவும் இருக்கலாம், புண்ணிய செயலாகவும் இருக்கலாம், பாவகாரியங்களாகவும் இருக்கலாம். எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மறு பிறப்பை ஏற்படுத்தக்கூடிய உடல்கள், அதுதான் கர்மா அப்படிங்கிறது. அதிபூதம். அதிபூதங்கிறது எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜட இயற்கை. ஜட இயற்கை மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஷரம், உயிர்வாளி அக்ஷரம். அதிபூதம், அந்த அதிபூதம்ங்கிறது அந்த 5 பூதங்களால் ஷரம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நம் பிறந்து நம்ம உடல் எடுத்துக்கிட்டால் கூட 6 விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றது. பிறக்கின்றோம், வளர்கின்றோம், அதற்கப்புறம் சில நாட்கள் யுவ பருவத்தில் இருக்கின்றோம். அப்புறம் இனவிருத்தி செய்கின்றோம், அப்புறம் தொய்வடைகின்றோம். கடைசி இந்த உயிரை விட்டு உடலை விட்டு உயிர் நீங்குகிறது. ஸோ அந்த அந்த அதுதான் ஆதிபதம். அதே மாதிரி எந்த ஒரு ஜட பொருட்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, மாறிக்கொண்டே இருக்கின்றது, மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்புறம் அதிதெய்வம். அதிதெய்வம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாருடைய தேவர்கள். அதி இது பகவானுடைய விஸ்வரூபம். விஸ்வரூபம் அது யாருக்கு பகவானை பரமாத்மா ரூபத்திலேயோ, பகவான் ரூபத்திலேயோ, இல்லாட்டி பிரம்மம் ரூபத்திலேயோ வணங்குவதற்கு கடினமாக இருக்கின்றது. ஏன்னா அவங்க பார்த்தா தான் அவங்களுக்கு எதுவும் தெரியும் அப்படின்னா அதனால தான் அதிபூதங்கிறது அவருடைய விஸ்வரூபம். விஸ்வரூபம் பல விதங்களில் காண்பிக்கப்படுகின்றது. என்னென்ன முதல் பார்த்தா எல்லா தேவர்களையும் உள்ளடக்கிய ரூபமாக இருக்கின்றது, இல்லாட்டி எல்லா கிரகங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது, இல்லாட்டி நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் பகவானுடைய உடலில் எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இப்போ தர்மம்ங்கிறது அவருடைய முன்பகுதி, அதர்மம்ங்கிறது அவருடைய பின்பகுதி. அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் அந்த மாதிரி நம்ம உவமைப்படுத்தி பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது இயற்கை தான் கடவுள் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஹம், கடவுளை நம்பி கடவுளை நோக்கி செல்வதற்கு அது உறுதுணையாக இருக்கின்றது. அது அதிதெய்வம். அப்புறம் 6வது கேள்வி 7வது கேள்வியும் அதியக்ஞங்கிறது யாரு? அவர் அதியக்ஞங்கிறது எங்கு அவருடைய உறைவிடம் என்ன? உறைவிடம் என்ன? அதியக்ஞங்கிறது யாருன்னா யாகத்தினுடைய இறைவன். எல்லா யாகங்களுக்கும் யாருக்கு பலன் சென்றடைகின்றதோ அதுதான் அதியக்ஞ. யாகத்தினுடைய இறைவன். அவர் யார் எங்க இருக்கிறாருன்னா எல்லாருடைய இதயத்திலையும் பரமபுருஷனோட பரமாத்மாவாக இருக்கின்றார். பரமாத்மாவாக இருக்கின்றார். அந்த பரமாத்மாவை வீட்டிற்கும் பரமபுருஷ பகவான் தான் அதியக்ஞா. அதியக்ஞா அப்படின்னு சொல்லி 7 கேள்விகளுக்கு அர்ஜுனன் 7 கேள்விகளுக்கு கிருஷ்ணர் 3வது அத்தியாயத்திலும் 3வது ஸ்லோகத்திலையும் 4வது ஸ்லோகத்திலையும் 2 ஸ்லோகத்தில் சுருக்கமாக பதில் சொல்லிடுறாரு. அடுத்த கடைசி கேள்வி பிரயாண காலே. பிரயாண காலத்தில் எப்படி உங்களை நினைப்பது?
பிரயாண காலம்ங்கிறது அர்ஜுனனுக்கு குறிப்பிடுவது வந்து ஆத்மா. ஆத்மா ஒரு உடலிலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறும் பொழுது, அஹ், ஆத்மா மாறுவது அதாவது இறப்பு, மரணத்தின் பொழுது உங்களை எவ்வாறு நினைவு கூறுவது. அதை வந்து கிருஷ்ணன் வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய ஒரு 14 ஸ்லோகங்களில் வந்து அதுக்கு தான் வந்து பதிலளிச்சிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருப்பார். முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லப்படுறது வந்து ஒரு ஒரு பக்தன் ஒரு பக்தன் மறுபடியும் பக்தனை பற்றி சொல்லுவார். அப்புறம் அந்த இடையில வந்து யோக மிஸ்ர பக்தியை பற்றி சொல்லுவார். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி ஒவ்வொரு விதமாகத்துலையும் எப்படி வந்து அடையலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார். ஸோ முதல்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பக்தனாக இருக்கக்கூடியவர் எப்படி வந்து கிருஷ்ணரை வந்து மரணத்தின் போது நினைப்பார் அப்படிங்கிறத வந்து அதை பற்றி கிருஷ்ணர் வந்து சொல்ல போகிறாரு. அவருடைய நிலை என்ன அப்படின்ட்டு அதுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய 4 ஸ்லோகங்கள். இந்த இரண்டாவது பகுதி இறக்கும் தருவாயில் கிருஷ்ணரை நினைவு கூர்தல். முக்கியமான பகுதி, நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகவும் முக்கியமான பகுதி இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. अन्तकाले च मामेव स्मरन् मुक्त्वा कलेवरं यः प्रयाति समद्भावं याति नस्त्यत्र संशयः. மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகின்றான். இதில் சிறிதும் சந்தேகமில்லை. தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகின்றான். இதில் சிறிதும் சந்தேகமில்லை. அந்த காலை ச மாம் ஏவ. அந்த காலைங்கிறது வந்து இறுதி காலம், பிரயாண காலம். ஆதி அந்தம் சொல்லுவோம். ஆதிங்கிறது தொடக்கம், அந்தங்கிறது முடிவு, இறுதி காலம் பிரயாண காலம். அந்த கால அந்த காலை ச மாம் ஏவ. ச மாம் ஏவ. மாம் ஏவ அர்ஜுனன் வந்து சிலவ கிருஷ்ணர் வந்து மாம் ஏவ அப்படிங்கிற என்னை மட்டும். ஏவங்கிறது வந்து மட்டும், என்னை மட்டும். ஓகே. என்னை மட்டும். ஸ்மரன் முக்துவா கலைவரம். ஸ்மரன், ஸ்மரன்கிறது வந்து நினைக்கிறது, நினைப்பது. நினைத்து கொண்டு கலைவரம்ங்கிறது வந்து கலைவரம்ங்கிறது உடல், உடலை விடுபவன். முக்துவாங்கிறது முக்தி விடுதலை. அந்த காலே சாமாம் ஏவ ஸ்மரன் முக்துவா கலைவரம். இறக்கும் வாழ்வினுடைய இறுதி காலத்தில் என்னை மட்டும், என்னை மட்டும் நினைத்து கொண்டு உயிரை விடுபவன், உடலை விடுபவன். பிரயாத்தி ச மத் பாவம். பிரயாத்தி மா சத் பாவம். அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா அவன் அந்த மாதிரி வந்து மத் பாவம், என்னுடைய பாவத்தை அடைகின்றான். மத் பாவம், என்னுடைய பாவத்தை அடைகின்றான், என்னுடைய இயற்கையை அடைகின்றான். என்னுடைய இயற்கையை அடைந்து அவன் வந்து எங்க அந்த ஆன்மீக உலகை வந்து அடைகின்றான். யாத்தி நாஸ்தி எற்ற சம்சயக அப்படின்னு. அர்ஜுனா, இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது கிருஷ்ணர் வந்து ஒரு உறுதி கொடுக்குறாருங்க. உறுதி கொடுக்குறாரு. இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம வந்து நம்மளுடைய அன்பினாலும் பக்தியினாலும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டு உயிரை விட்டால் கிருஷ்ணருடைய இயற்கையை அடைகிறோம், அவருடைய பாவத்தை அடைகின்றோம். அர்ஜுனா, இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அர்ஜுனா அப்படிங்கிறார். இது வந்து நம்ம வந்து கிருஷ்ணருடைய அந்த உணர்வு, கிருஷ்ண உணர்வினுடைய முக்கியத்துவம் அது என்ன அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. நம்ம கிருஷ்ணரை வந்து கடைசி காலத்தில் வந்து நினைக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அது வந்து எப்பொழுது சாத்தியமாகும்? நம்ம வந்து ஒரு நினைவு வந்து நம்ம கடைசி காலத்தில் வந்து நமக்கு வந்து வருதுன்னா அந்த நினைவு வந்து நம்ம வந்து வாழ்நாள் பொறுத்து இருந்தால் தான் வந்து அந்த இது வந்து நினைவு வந்து சாத்தியமாகும். எப்படி வந்து நமக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து நமக்கு வந்து இறக்கும்போது வந்து எனக்கு வந்து கிருஷ்ணன் ஞாபகம் வரும் அப்படின்னா வந்து வராது. நமக்கு வந்து என்ன வந்து இறக்கும்போது வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தா வந்து நான் அவங்கள விட்டு போகிறேனே, அதை விட்டு போகிறேனே, என்னுடைய செல்வத்தெல்லாம் விட்டு போகிறேனே, இதை வந்து நான் முடிக்க நினச்சி அதை முடிக்காமல் போகிறேனே, அந்த நினைவுகள்லாம் நமக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கும்போது வந்து அதுதான் வந்து நமக்கு இறப்பின் பொழுது வரப்போகின்றது. அது வந்து கிருஷ்ணனுடைய நினைவு வந்து இறுதி காலத்தில் மட்டும் வரும், கடைசி நேரத்தில் மட்டும் வர முடியுமா? இப்போ வந்து ஒரு ஒரு மாணவன் ஒரு மாணவன் வந்து பரீட்சை எடுக்கும்போது வந்து பரீட்சையில் வந்து அவன் வந்து பாஸ் ஆகணும்னா வந்து என்ன பண்ணணும்? அந்த அந்த வருஷம் பூரா படித்தா தான் பரீட்சையில் பாஸ் ஆக முடியும்.
அதெல்லாம் விட்டு வந்து நான் வந்து கடைசி பரீட்சையில வந்து நான் வந்து உட்கார போறேன். எனக்கு வந்து ஞாபகம் வரப்போது. நான் வந்து எழுத போறேன். அப்படிங்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. அந்த மாரி இருக்கும்போது வந்து அந்த மாணவனுக்கு வந்து ஞாபகம் வரப்போவது கிடையாது. என்னைக்கு பரீட்சைன்னு சொல்லியாச்சு, தேதி குறிச்சாச்சு, ஹால் டிக்கெட்லாம் வாங்கியிருப்பான், எக்ஸாம் ஹால்ல உட்காந்துருப்பான், கொஸ்டின் பேப்பர் உட்காந்துருப்பான். இப்போ வந்து எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஞாபகம் வரப்போறது கிடையாது. ஞாபகம் முடியாது. அதனால தான் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த உயிரை விடுகின்றோமோ, அதுதான் வந்து அடுத்த பிறவி வந்து நமக்கு வந்து நிர்ணயிக்கப்படுகின்றது. அத வந்து கிருஷ்ணன் வந்து தெளிவா சொல்ட்டார். என்னை நினைத்துக் கொண்டு உயிரை விடுவோன் என்னுடைய இயற்கை அடைகின்றான் அப்படின்னு சொல்லி. ம். ஸோ அந்த பரம இயற்கை, இந்த திவ்யமான இயற்கை வந்து வந்து மாற்றப்படுகின்றார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பரமபுருஷர் வந்து அந்த தூய்மையிலும் தூய்மையானவர். தூய்மையானவர் அப்படின்னா வந்து அவர் வந்து தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவர் தான் வந்து தூய்மையானவராக இருக்க முடியும். தூய்மையானவர் இருக்க முடியும். நமக்கு நினைவு கொள்ளுதல். நினைவு கொள்ளுதல்னா நம்ம வந்து இப்போல்லாம் வந்து எதுக்கு எடுத்தாலுமே வந்து நமக்கு ஒரு சாதாரண ஒரு ஞாபகப்படுத்தினாலே வந்து நமக்கு ஒரு ஃபோனில் ரிமைண்டர் போட வேண்டியிருக்கு, காலைல அலாம் வைக்க வேண்டியிருக்கு. அதனால வந்து நான் வந்து 2 பேர் நினைப்பாங்க. அ இறக்கும் தருவாயில தானே கிருஷ்ணன் நினைக்கணும். இது என்ன பெரிய விஷயமா? நான் வந்து என் ஃபோனில் ஒரு ரிமைண்டர் போட்டுக்கிறேன். என்னுடைய லேப்டாப்பில் ஒரு இது கேலண்டரில் செட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படின்னா வந்து ஒண்ணு வந்து நமக்கு எப்போது இறக்க போகிறோங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இது வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவோ விஷயங்கள்ல வந்து அ ஒரு சின்ன பிள்ளைக்கே கேன்சர் வருது இப்ப அப்படிங்கிறாங்க. நமக்கு இறப்புங்கிறது வந்து எப்பொழுது போகிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாது. நமக்கு வந்து அதனால தான் வந்து வாழ்நாள் முழுக்க வந்து கிருஷ்ணரை நினைத்து நாம் முயற்சி செய்தால் தான் வாழ்வினுடைய இறுதி காலத்துல வந்து நம்ம வந்து நினைக்க முடியும். இப்போ வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு மாணவன் வந்து வருஷம் பூரா படிக்காட்டி எப்படி வந்து படிக்க முடியாதோ, அது மாரி வந்து வருஷம் பூரா படிக்கிற மாணவன் வந்து அந்த முந்தின நாள் இரவு பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்கிரம் தூங்கிருவான் அவன். மத்த மாணவர்கள் மாரி கிடையாது. ஏன்னா வந்து அவன் வந்து ஏற்கனவே வருஷம் பூரா படிச்சுட்டு இருக்கான். ஒரு சின்ன ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போய் படுத்துருவான். அதனால வந்து நம்ம வந்து அ ம் நான் வந்து அந்த நாள வந்து ம் வருஷம் பூரா ஏதாச்சும் பண்ணிட்டு கடைசி நேரத்தில வந்து நான் வந்து நினைச்சுக்கிறேன். அப்படிங்கிறது வந்து சாத்தியமில்லை. 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 அதனால வந்து கிருஷ்ண உணர்வை வந்து முழுவதுமாக நினைக்க வேண்டாம். கிருஷ்ணர் வந்து இந்த இதில வந்து சொல்றது வந்து என்னை நினைப்பதை பற்றி. பிரபுபதா வந்து இந்த பொருளுரையில பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு 4 ஸ்லோகத்திலயும் வந்து நாம ஜெபம், நாம ஜெபம், நாம ஜெபம். அதத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு பிரபுபதா. அந்த மாரி தான் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தா தான் வந்து நம்ம வந்து அவரை வந்து நினைக்க முடியும். கடைசி காலத்தில நினைக்க முடியும். அ எப்போ வந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டும்? எப்போ வந்து ஆரம்பிக்க வேண்டும்? அப்பன்னா வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்தே பயிற்சி செய்ய வேண்டும். எப்போனா வந்து அ பிரகலாதர் சொல்றாரு வந்து பிரகலாதர் வந்து என்ன சொல்றாரு? 5 வயது கௌமாரம். 5 வயதில இருக்கும்போது வந்து பிரகலாதர் வந்து மகாராஜ் வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இப்பயே வந்து நம்ம வந்து ஆரம்பிக்க வேண்டும். இப்பயே வந்து நம்ம வந்து ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா, இப்ப நம்ம ஆரம்பிச்சா தான் வந்து கடைசி காலத்தில வந்து நமக்கு வந்து வந்து பண்ண முடியும். பண்ண முடியும். ஆனா நம்ம தான் குலசேகர பண்டிட் நம்ம வந்து போனதில வந்து பார்த்தோம். குலசேகர ஆழ்வார் வந்து போன வாரம் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து அந்த இறக்கும் தருவாயில வந்து உங்களுக்கு நினைக்க முடியுமா என்னன்னு தெரியல. அதனால வந்து நான் வந்து இப்ப நான் நல்ல நினைவுல இருக்கேன். என்னுடைய நினைவு இப்ப நல்லா இருக்கு. புத்தி கூர்மையா இருக்கு. எனக்கு அதனால இப்பயே வந்து மரணம் நேரிட்டால் நான் உங்களுடைய பாதங்களை அடைவேன். அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. நமக்கு வந்து ஏன்னா வந்து நமக்கு வந்து இந்த வாழ்நாள் முழுக்க வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்பது, கிருஷ்ணரை பற்றி ம் அதனுடைய சேவையில் ஈடுபடுவது. அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. நம்முடைய உணர்வு வந்து தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கும். அப்படி தெளிவாக இருக்கும்போது நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து பக்குவமான நிலையுடன் நம்ம வந்து நினைக்க முடியும். நினைக்க முடியும். ஏன்னா வந்து நம்மளுடைய முழுநாள் நம்முடைய நினைவுகள் கண்டிப்பாக நம் இறக்கும் தருவாயில் நம்மளுடைய சிந்தனையை பாதிக்கும். பாதிக்கத்தான் செய்யும். நம்ம இப்ப வந்து போன முறை பார்த்த மாரி வந்து இறக்கும் தருவாயில வந்து எப்படி இருக்கும்னா வந்து 40,000 தேள்கள் கொட்டினால் போல ஒரு வலி இருக்கக்கூடிய பக்தர் அல்லாதவர்கள். அந்த மாரி ஒரு நிலையில வந்து கிருஷ்ணரை நினைப்பது வந்து சாத்தியமே இல்லை. சாத்தியமே இல்லை. சாத்தியமே இல்லை. அதனால வந்து அதே நேரத்தில வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து இப்ப தானே எனக்கு வந்து 20 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது. என்ன அவசரம்? என்ன அவசரம்? நான் வந்து இன்னும் ஒரு 80, 90 வயசு வரைக்கும் இருக்க போறேன். அப்ப நான் ஆரம்பிச்சுக்கலாமே! இல்லாட்டி கடைசி ஒரு 10 வருஷம் நான் பண்ணிக்கிறேனே! எதுக்கு நான் ஒரு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நெறைய பேருக்கு ஒரு சிந்தனை இருக்கும். அ அது வந்து கடைசி 10 வருஷம் வந்து நம்ம என்ன நிலையில இருக்க போறோம்னு யாருக்கும் தெரியல. இன்னைக்கு வந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் பிஸியா தான் இருக்காங்க. யாருமே வந்து நான் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து வயசாயிடுச்சு. நான் வந்து இப்போ வந்து நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு கிடையாது. எல்லாருமே வந்து வேலையிலேருந்து ஓய்வு எடுத்துட்டாலும் சரி, அ த த எல்லா பொறுப்பையும் முடிச்சுட்டாலும் சரி, இன்னும் நான் பிஸியா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க.
ஸோ அந்த மாரி வந்து தான் எல்லாரும் இருக்கும்போது வந்து கடைசி 10 வருஷத்துல நமக்கு வந்து என்ன இருப்போங்கிறது வந்து நம்மளாலயே தீர்மானிக்க முடியாது. வந்து பிரகலாதன் சொல்ற மாரி வந்து இத வந்து நம்ம வந்து எப்போ வந்து ஆரம்பிக்கணும்? சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ஆரம்பிக்கணும். சிறுவனாக இருக்கும்போது இதில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும். திருநிலை. ஆனா அந்த மாரி எப்படி நினைவு கொள்வது? எப்படி நினைவு கூர்வது? அந்த ஒரு வழிமுறை. அதுவும் வந்து முக்கியமானது. எந்த மாரி பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்றோம்னா, எந்த மாரி ப்ரிப்பேர் பண்றோங்கிறது வந்து முக்கியமானது. ம் அது மாரி தான் வந்து கிருஷ்ணருக்கு வந்து இப்ப வந்து இந்த கலியுகத்தில வந்து ஒரு சிறந்த வழி நாம ஜெபம் செய்வது. நாம ஜெபம் செய்வது. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. தொடர்ந்து தொடர்ந்து வந்து இந்த நாம ஜெபம், மகாமந்திரம் இதை வந்து இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அந்த மாரி பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அந்த பணிவு, அந்த ஒரு பணிவு ஏற்படும். அந்த ஒரு பணிவு ஏற்படும்போது தான் மனப்பக்குவம் ஏற்படும். அப்பொழுது தான் வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து நினைக்க முடியும். அந்த மாரி கிருஷ்ணர் பண்ணும்போது வந்து பல தடைகள் இருக்கும். பல தடைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த மாரி தடைகள் இருந்தால் கூட நம்ம வந்து பொறுத்துக்கொண்டு நாம ஜெபம் பண்ணுவது வந்து மிகவும் அவசியம். ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. அவ்வளவு தடைகளையும் தாண்டிக் கொண்டு இருந்து கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா வந்து நம்ம வந்து ம் அந்த போன 5வது அத்தியாயத்தில பார்த்தோம். எப்போ வரைக்கும் வந்து நமக்கு வந்து அந்த நம்முடைய புலன்களுடைய உந்துதல் வந்து அந்த நம்முடைய கோபம், நம்முடைய ராகம், அந்த காமம் அதெல்லாம் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கும். அது வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து நம்ம வந்து போராடிக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு தடைகளையும் வந்து எதிர்த்து நம்ம வந்து போராடிக் கொண்டே இருக்கணும். அந்த மாரி இருந்தா தான் வந்து நமக்கு வந்து கடைசி நேரத்தில வந்து கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். கிருஷ்ணரை நினைக்க முடியும். அது அதனால தான் வந்து இந்த ஸ்லோகத்தில வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றது நம்ம வந்து ஆரம்பிக்கும்போது வந்து கிருஷ்ணர் வந்து மேலேருந்து ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா கீழ வர்றாரு. மேலேருந்து ஆரம்பிச்சுட்டு வந்து அடுத்து வந்து கிருஷ்ணரை நினைக்காமல் வேற யாரையாவது நினைச்சா நம்ம வந்துட்டு என்ன ஆகும்? அந்த அந்த உடலை விட்டு உயிர் நீங்கும் தருவாயில் கிருஷ்ணரை நினைக்காமல் வேறு இதை நினைத்தால் என்னவாகும்? அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து அடுத்த ஸ்லோகத்தில சொல்லப் போறாரு. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தட்சத்யந்தே கலேவரம் தம் தம் ஏவைத்தி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதக. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அடைகின்றான். ஐயமின்றி அந்நிலையை அடைகின்றான். போன ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் சொன்னாரு, சந்தேகமின்றி என்னை வந்து அடைவான்கிறார். அதே மாதிரி இதுல வந்து எதை நினைக்கின்றோமோ அந்த நிலையை வந்து ஐயமின்றி அடைகின்றான் அப்படிங்கிறார். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம். எம் எம் வாபி சர்வம். எதுவாக எதுவாக நினைத்துக் கொண்டாலும் ஸ்மரன்கிறது நினைக்கிறதுன்னு போன ஒருத்தமே பார்த்தோம். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம். அந்த இயற்கையை வந்து அந்த இயற்கையை வந்து சந்தேகம் இல்லாமல் அடைகின்றான். கலைவரங்கிறது உடலை விடும்போது மறுபடியும் தட்சந்தே கலைவரம். எதை நினைத்துக்கொண்டு உடலை விடுகின்றானோ தம் தம் ஏ வைத்தி கௌந்தேயா. அந்த நிலையை நிச்சயமாக வைத்தி நிச்சயமாக அவன் அடைகின்றான் கௌந்தேயா. சதா தத் பாவிதக. பாவிதக. த- த- எந்த பாவத்தை நினைத்துக் கொண்டு விடுகின்றோமோ அதே பாவத்தை அடைகின்றோம். அதை அடைகின்றோம். அர்ஜுனா இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம வந்து ஏற்கனவே வந்து எ- எப்படி எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய இயற்கையை மாற்ற முடியும்? எப்படி நம்மளுடைய இயற்கையை மாற்ற முடியும்? இந்த இயற்கை அப்படிங்கிறது என்ன? நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அஹ், இறக்கும் தருவாயில வந்து நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த நம்ம வந்து அவர் வந்து இறைவனடி அடைந்தார், இல்லாட்டி அவர் இயற்கையை எய்தினார் அப்படின்னு சொல்லி போடுவோம். அது இயற்கையை எய்தினார். யாராவது இந்த மாதிரி யோசிச்சு பார்த்துருக்கோமா? இயற்கையை எய்தினார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அப்போனா வந்து நம்ம வந்து இயற்கை அடைதார்னா வந்து இயற்கையினுடைய எதிர்ப்பதம் என்ன? செயற்கை. செயற்கை. இப்ப நம்ம செயற்கையா இருந்தால்தான் வந்து அப்புறமாட்டு இயற்கைன்னு சொல்ல முடியும். செ த் ஒரு தண்ணீர் இருக்கு. தண்ணீர் வந்து அ கொதிக்கக்கூடிய தண்ணி, சுடக்கூடிய தண்ணீர் வந்து இயற்கையா? இல்லாட்டி நல்லா இந்த ஆரிய நிலையில் சில்லுன்னு இருக்கிற தண்ணி அதனுடைய இயற்கையா? தண்ணீருடைய இயற்கை அந்த சில்லுன்னு இருக்கிறது அதனுடைய இயற்கை. அந்த கொதித்துக்கொண்டு அந்த ஆவி நிலையில் இருக்கக்கூடியது வந்து செயற்கையானது. இல்லாட்டி வந்து ஐஸ் கட்டியா இருக்கக்கூடியது செயற்கையான நிலை. அதை வந்து அந்த செயற்கையிலிருந்து எடுத்து விட்டு வெளிய வச்சுட்டா, கொஞ்ச நேரம் வந்து அந்த செயற்கை நிலையில வந்து வைக்கிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் வைக்க முடியும். வந்து ஃப்ரிட்ஜில வைக்கணும். இல்லாட்டி வந்து
சூடுபடுத்தணும். அப்பதான் வந்து இயற்கை நிலையிலிருந்து செயற்கை நிலைக்கு வந்து மாறும். அதே போல் தான் நம்ம வந்து ஏன் இயற்கை எய்தினார் அப்படிங்கிறது நம்மளுடைய இயற்கை நிலையை அடைகின்றோம். இயற்கை நிலைங்கிறது வந்து நம்ம வந்து மறுபடியும் ஆன்மீக நிலையை அடைவது. மறுபடியும் ஆன்மீக நிலையை அடைவது. கிருஷ்ணரை நினைத்துக்கொண்டு கிருஷ்ணனுடையவருடன் சேர்ந்து ஆன்மீக உலகத்திற்கு செல்வது. அதுதான் இயற்கை நிலை. இப்ப இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய செயற்கை நிலை. அதனால தான் வந்து நம்ம வந்து ஒருவர் இறக்கும்போது வந்து இயற்கை எய்தினார் அப்படிங்கிறத நம்ம வந்து போடுறது. அது அது போடுறது. ஆனா வந்து கிருஷ்ணரை தவிர வேற ஏதாவது நினைச்சா வந்து நம்ம வந்து அப்போ வந்து நம்முடைய இயற்கையை எய்த மாட்டோம். அது நம்ம வந்து எல்லாரும் இயற்கை எய்து விடுவதுங்கிறது வந்து 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 இங்க வந்து சொல்லப்படலை, ஒத்துக்கொள்ளப்படவில்லை. எல்லாரும் இயற்கை எய்து விட மாட்டார்கள். யார் வந்து கிருஷ்ணரை நினைத்துக்கொண்டு உணவை எடுக்கிறார்களோ அவர் தான் இயற்கை எய்துவார். மற்றபடி வந்து வேற ஏதாவது நினைத்துக்கொண்டு இயற்கையை விட்டோம்னா, உடலை விட்டோம்னா வந்து இயற்கையை எய்த மாட்டோம். அந்த நிலையை அடைவோம். அதைத்தான் வந்து கிருஷ்ணர் இங்க வந்து தெளிவா சொல்றார். நம்ம போன வாரம் வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து பகவத்கீதையுடைய மகிமை பார்த்தோம். அதில வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிராமணருடைய செல்வத்தை நினைத்துக் கொண்டு உயிரை விடுவார். அப்போ வந்து என்ன பண்ணாரு, ஒரு சர்ப்பமாக அவருடைய வீட்டின் முன்னால் வந்து அவர் வந்து பிறவி எடுக்கின்றார். அதுதான் வந்து நடக்கப் போகின்றது. அ பரத மகாராஜனுடைய கதை பார்த்திருக்கிறோம். பரத மகாராஜனுடைய கதை பார்த்திருக்கோம். பரத மகாராஜ் வந்து என்ன ஆனாரு, மானை நினைத்துக் கொண்டு உயிரை விட்டார். எத்தனையோ முறை பார்த்திருக்கோம். மானை விட்டு இருந்தார். அதனால வந்து என்ன ஆனாரு, அவர் வந்து மறுபடியும் வந்து மானினுடைய நிலையை அடைந்தார். மானினுடைய நிலையை அடைந்தார். நம்ம வந்து ம், நம்மளுடைய மரணத்தின் போது வந்து நம்மளுடைய சிந்தனைகள், நம்முடைய நினைவு எங்கு வந்து பொருந்தி இருக்கின்றதோ, அதைத்தான் அடையப் போகின்றோம். அதைத்தான் அடையப் போகின்றோம். அதனால தான் வந்து நம்ம வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க வந்து நம்ம வந்து எதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய எண்ணங்கள் எங்கிருக்கின்றது? நம்மளுடைய மனது எங்கிருக்கின்றது? அதை வந்து நினைத்துக் கொண்டிருப்பது வந்து மிகவும் முக்கியமானது. மிக முக்கியமானது. இந்த இந்த மனித உடல்ங்கிறது வந்து அந்த மாரி ஒரு மாறுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. மாறுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. ம். பரத மகாராஜனுடைய கதை வந்து அவருக்கு வந்து அவருடைய பண்ண அவருடைய புண்ணியங்கள் மட்டும் சொல்ல முடியாது. அவருடைய பக்தி. அவருடைய பக்தி சேவையினால வந்து அவருக்கு வந்து அந்த முந்தைய பிறவின்ற ஞாபகம் இருந்தது. ஆனா நெறைய பேருக்கு அது இருக்க போவது கிடையாது. நெறைய பேருக்கு இருக்க போவது கிடையாது. கஜேந்திரா ம் ம் மற்றும் அ த ஆம் பரத மகாராஜ் அந்த மாரி ஞாபகம் இருந்தது. ஆனா மற்றவர்களுக்கு அந்த மாரி இருக்க போவது கிடையாது. அதுதான் வந்து அந்த அந்த சர்ப்பமாக பிறந்தவர். போன வட்டம் கதை பார்த்தோம். அந்த மாரிலாம் இருக்கக்கூடியது. ஸோ அதனால எந்த ஒரு சிந்தனைகளுடன் நம்ம இருக்கின்றோமோ அதே சிந்தனை வந்து நம்மளுடைய மறுபிறவியை வடிவமைக்கிறது வந்து மிகவும் நிச்சயமானது. நிச்சயமானது. ஆ இது வந்து நமக்கு வந்து இது மட்டும் இல்ல, ஒரு அசுரர்கள். அசுரர்கள் பார்த்தா வந்து நெறைய பேர் வந்து கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டே உயிரிட்டார்கள். உயிரை விட்டார்கள். இப்ப கம்சன். கம்சனை வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து கம்சன் வந்து எப்பொழுதுமே கிருஷ்ணரை பற்றிய பயத்தில் இருந்தான். ஏன்னா வந்து அந்த அசுரரை வந்து அ தேவகியினுடைய 8வது மகன் உன்னுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கும்போது வந்து எப்ப பார்த்தாலும் வந்து கம்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ வந்து கிருஷ்ணன் வந்து என்னை கொன்றுவாரோ, கிருஷ்ணன் என்னை கொன்றுவாரோ, கிருஷ்ணன் என்னை கொன்றுவாரோன்னு வந்து வாழ்நாள் முழுக்க கிருஷ்ணரை பற்றிய ஞாபகம். பயத்தில் இருந்தார். அ பயத்தில் இருந்தார். அதே மாரி சிசுபாலன் வந்து வாழ்நாள் முழுக்க கிருஷ்ணனை நினைத்துக் கொண்டே இருந்தான். எப்படி? பொறாமை குணத்தில். பொறாமை குணத்தில். 2 பேருமே வந்து கிருஷ்ணனை நினைத்துக் கொண்டு தான் இருந்தார்கள். ஆ ஆச்சரியமாக பார்த்தா 2 பேருக்குமே வந்து மோட்சம் கிடைத்தது. மோட்சம் கிடைத்தது. ஏன்? அந்த இறக்கும் தருவாயில் கிருஷ்ணரை எண்ணிக்கொண்டே உயிரை விட்டார்கள். 2 பேருமே. ஆனால் வந்து அவங்களுக்கு மோட்சத்திலே வந்து பலவிதமான மோட்சங்கள் இருக்கு. சாயுஜ்ய முக்தி, சாலோக்கிய முக்தி, சாருப்பிய முக்தி, சாமீபிய முக்தி, ஷாரஷ்டி முக்தி அப்படின்னு சொல்லி வந்து முக்கியமா ஒரு 5 விதமான மோட்சங்கள் இருக்கின்றது. இந்த 5 விதமான மோட்சங்கள வந்து அவங்க வந்து உயர்ந்த நிலையை அடையவில்லை. உயர்ந்த நிலையை அடையவில்லை. சாயுஜ்ய முக்திங்கிறது வந்து அந்த அவருடைய அந்த பிரம்மத்தில் கலப்பது. பிரம்மத்தில் கலப்பது. அது வந்து உயர்ந்த நிலை கிடையாது. அந்த மாரி ஒரு முக்திய தான் வந்து சிசுபாலனும், கம்சனும் அடைந்தார்கள். அதுக்கப்புறம் வந்து சிசுபாலன் வந்து மறுபடியும் வந்து அதிலிருந்து முன்னேறி த கடைசியில வந்து கிருஷ்ண லோகத்தை அடைந்தார். வைஷ்ணவ அ வைகுண்டத்தை அடைந்தார். அது வந்து வேற விஷயம். பட் முதல்ல அடைந்தவங்க அடைந்த முக்தி வந்து இறந்தவுடன் அடைந்த முக்தி வந்து சாயுஜ்ய முக்தி. அந்த கிருஷ்ணனுடைய கலப்பது. சாலோக்கிய முக்திங்கிறது அவருடைய வைகுண்டத்தில் பிறப்பு எடுப்பது. சாருப்பிய முக்திங்கிறது அவருடைய ரூபம். அதேபோல் ரூபத்தை அடைவது. சமீபம். அவருடைய சமீபத்தில் இருப்பது. அந்த அர்ஜுனன் போன்றவர்களைப் போன்று அடைவது. சாரிஷ்ட முக்திங்கிறது வந்து அவரைப் போன்ற அந்த செல்வத்தை அடைவது. ஸோ அந்த மாரி பலவிதமான முக்திகள் இருக்கின்றன. அதில வந்து நமக்கு வந்து பக்தர்கள் வந்து அந்த சாயுஜ்ய முக்தியை வந்து விரும்ப மாட்டார்கள். ஏன்னா வந்து நம்ம பிரம்மத்தில் கலப்பது வந்து ஒரு மறுபடியும் வந்து கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால வந்து பக்தர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். அந்த மாரி கிருஷ்ணனை நினைத்து உயிரிட்டவர்கள்
அதே நிலையை அடைகிறார்கள் அப்படிங்கிறது வந்து அது வந்து இந்த 2 பேரும் வந்து கிருஷ்ணரை வந்து பக்தியில் நினைக்கவில்லை. கிருஷ்ணரை வந்து பயத்திலோ, பொறாமையிலோ நினைத்தார்கள். இருந்தாலும் வந்து அவர்கள் வந்து கிருஷ்ணரை வந்து அடைந்தார்கள். அப்படிங்கிறது வந்து முக்தி அடைந்தார்கள். ம். ஆனா அதனால வந்து இந்த இதுலேருந்து நம்ம உறுதியா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளுடைய தற்போதைய வாழ்வு தான் நம்முடைய அடுத்த வாழ்வை நிர்ணயிக்கின்றது. தற்போதைய வாழ்வு தான் அடுத்த வாழ்வை நிர்ணயிக்கின்றது. ஸோ எப்போதுமே வந்து நம்ம வந்து சத்துவகுணத்தில வந்து கிருஷ்ணரை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தால், நம்ம வந்து கிருஷ்ணரை அடைவது இறுதி காலத்தில் சாத்தியம். இறுதி காலத்தில் சாத்தியம். அதனால வந்து நம்மளுடைய கிருஷ்ணருடைய இயற்கைக்கு வந்து மாற்றம் அடைய முடியும். மாற்றம் அடைய முடியும். ம். அதனால தான் வந்து மறுபடியும் வந்து பிரபுபாதா வந்து அந்த மாற்றம் அடைவதற்கான ஒரே வழி வந்து பக்தி தொண்டில் ஈடுபடுவது, நாம ஜெபம் செய்வது. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. நாம ஜெபம் செய்வது தான் வந்து அதற்கான வழி. அதற்கான வழி. அ உடனே வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து அஜாமிலனுடைய கதைய பற்றி பார்த்துருக்கோம். ஆனா வந்து நமக்கு வந்து அஜாமிலன் வந்து கடைசி நேரத்தில தான நினைச்சான். ம். ம். காலம் ஃபுல்லா வந்து பாவகாரியங்கள் செஞ்சிருந்தான். அஜாமலன் வந்து ஒரு விலைமாதுவை கொண்டு வந்து வீட்ல வச்சுட்டு, தன்னுடைய பெற்றோர்களை அனுப்பிவிட்டான். தன்னுடைய மனைவியை அனுப்பிவிட்டான். திருடர் செய்தான். எல்லா விதமான பாவகாரியமும் செய்தான். இருந்தாலும் வந்து அஜாமலன் வந்து கடைசி காலத்தில வந்து நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வைகுண்டத்தை சென்றடைஞ்சுட்டான் இல்லையா? அப்படின்னு சொல்லி வந்து அதனால வந்து நானும் வந்து கடைசி காலத்தில நினைச்சுக்கிறேன். அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து நினைப்போம். அ அது வந்து தவறானது. தவறானது. அஜாமலன் வந்து முதல்ல வந்து அந்த பாவகாரியத்தில ஈடுபடுவதற்கு முன்னால் ஒழுங்காக வந்து அவன் வந்து புண்ணிய காரியங்கள் மற்றும் த த த வந்து வந்து பக்தி இதில் ஈடுபட்டு கொண்டு தான் இருந்தான். 1வது. 2வது வந்து தன்னுடைய மகன் மகன் வந்து நாராயணன் பேர் வச்சிருந்தான். இந்த நாராயணன் பேர் வைத்திருக்கும்போது வந்து நாமத்தினுடைய மகிமை அதுதான். அதுதான் வந்து நாமத்தினுடைய மகிமை. நாமம் வந்து அ பகவானை விட உயர்ந்தது அப்படிம்பாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து திரௌபதி வந்து அந்த துயிலுக்கு போது வந்து அ கிருஷ்ணர் வந்து அங்க வந்து ருக்மிணியோட வந்து விளையாண்டுட்டு இருப்பாரு. பகடை விளையாண்டுட்டு இருப்பாரு. அப்போ வந்து பார்த்தா வந்து அவருடைய நாமம் தான் வந்து காப்பாத்தும். கோவிந்தா அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அந்த நாமம் தான் வந்து காப்பாத்தும். அந்த நாமம் வந்து தான் வந்து ஒவ்வொரு முறை அஜாமிலன் வந்து தன்னுடைய மகன் நாராயணன்ங்கிற பேர சொல்லும்போது வந்து, தூய்மையுடன் தான் வந்து அந்த பேரை சொல்லணும். ஒரு ஒரு நாராயணன்ங்கிற பேர் சொல்லும்போது வந்து, நான் நாராயணன் பேர் சொல்றதுனால வந்து என்னுடைய பாவ விளைவுகள் கழிக்கப்படுமோ? அப்படின்னு சொல்லியோ, இல்லாட்டி நான் வந்து நாராயணன் சொல்லி பேர் செஞ்சு நான் வந்து பாவ விமோசனம் எடுத்துக்கிறேன். இல்லாட்டி வந்து நான் வந்து அந்த அந்த பிராயச்சித்தம் பண்ணிக்கிறேன். அந்த மாரி ஒரு நினைவுல வந்து ஒரு முறை கூட அஜாமிலன் வந்து நாராயணன்ங்கிற பேர் வந்து கூப்பிடல. ஒவ்வொரு முறையும் வந்து தூய்மையுடன், அன்புடன் தான் வந்து கூப்பிட்டான். அதே மாரி வந்து அந்த கடைசி நேரம், கடைசி நேரத்துல அந்த உயிர் பிரியும் நேரத்தில வந்து நாராயணா அப்படிங்கிறது வந்து கூப்பிடுற நேரத்தில வந்து ஒரு ஆதரவற்ற நிலையில், எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. அப்படிங்கிற நேரத்தில வந்து அவர் நினைத்த வந்து வந்து நபர் வந்து தன்னுடைய மகன். ஆனா நாராயணன்ங்கிற பெயர் வந்து நாராயணன். நாராயணன் அந்த ஒரு ஆதரவற்ற ஒரு எந்த ஒரு ஆதரவுமின்றி தன்னுடைய மகனை வந்து அந்த நாராயணன் என்ற பெயரை விழித்ததனால் வந்து அப்பொழுதும் வந்து அஜாமிலன் வந்து உடனடியாக வைகுண்டம் செல்லவில்லை. உடனடியாக வைகுண்டம் செல்லவில்லை. விஷ்ணு தூதர்களும் வருகிறார்கள், யமதூதர்களும் வருகின்றார்கள். 2 பேரும் வருகின்றார்கள். யமதூதர்கள் வந்து யமலோகத்திற்கு அஜாமிலனை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் விஷ்ணு தூதர்கள் வந்து அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எப்பொழுது வந்து அவன் நாராயணன் அப்படிங்கிற ஒரு ஆதரவற்ற நிலையில், ஒரு உதவியற்ற நிலையில் வந்து உச்சரித்தானோ, அப்பொழுதே வந்து அவன் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டன. அனைத்தும் நீங்கிவிட்டன. அதனால வந்து நீ வந்து அவன வந்து எமலோகத்துக்கு கூட்டு போ முடியாது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன செய்றாங்க, அவனுக்கு வந்து அஜாமிலனுக்கு வந்து அவனுடைய வாழ்வு காலம் அதிகரிக்கின்றது. வாழ்வு காலம் அதிகரிக்கிறது. அடுத்து வந்து 12 வருடங்கள் அஜாமிலன் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து, பத்ரிகாசிரமம் சென்று எப்படி வந்து 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 தியானத்தில் ஈடுபட்டு, பக்தி தொண்டில் ஈடுபட்டு, அ நாமத்தை ஜெபிப்பதில் ஈடுபட்டு, அந்த மாரி 12 வருஷங்கள் அது முழுக்க அவன் ஈடுபட்டு பயிற்சி செய்ததற்கு பிறகு தான் வந்து அவன் வந்து வைகுண்டம் செய்கிறான் அஜாமலன். அதுதான் அஜாமலனுடைய கதை. அஜாமலன் வந்து உடனடியாக வந்து நாராயணன் கூப்பிட்டதுனால வந்து வைகுண்டம் செல்லவில்லை. அதனால வந்து அவனுக்கு வாழ்வுக்கு வந்து மேலும் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. தன்னை வந்து பாவங்களிலிருந்து மீண்டும் நீங்கி பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை சரியாக உபயோகித்ததுனால தான் வந்து அஜயமலன் திரும்ப சென்றான். அதே மாரி தான் நம்மளும் வந்து
இந்த கொடுக்கப்பட்ட வாழ்வு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு தெரியுதுன்னா வந்து இன்னைக்குலேருந்து நம்ம ஈடுபட்டு நம்ம வந்து இது ஈடுபடும் போதுனால தான் வந்து திரும்ப செல்ல முடியுமே தவிர, அம் அது நமக்கு வந்து கடைசி நேரத்தில வந்து அந்த மாரி வந்து ஒரு ஞாபகம் வருவது வந்து 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 நடக்கக்கூடியாத காரியம். நடக்கக்கூடியாத காரியம். நான் வந்து வந்து என்னுடைய நண்பர வந்து எனக்கு நினைவுபடுத்த சொல்றேன். யாரையாவது எனக்கு நினைவுபடுத்த சொல்றேன். அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து அ த என்னுடைய உறவினர் வந்து எனக்கு நினைவுபடுத்துவாங்க. அப்படிங்கிறது வந்துட்டு நடக்கக்கூடியாத காரியம். பக்தர்களுக்கு வந்து வேணா வந்து பக்தர்கள் வந்து கூட இருந்து நினைவுபடுத்துவாங்களே தவிர, மற்றவர்களுக்கு வந்து எந்த நேரத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு மரணம் வருகின்றது அப்படின்னு சொல்லி கூட வந்து நமக்கு தெரியவே தெரியாது. தெரியவே தெரியாது. அந்த ஒரு மரண காலத்தில வந்து யாராவது நினைவுபடுத்துங்கிறது வந்து பக்தர்களுக்கு தான் நடக்குமே தவிர, மற்றவர்களுக்கு வந்து நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. கிருஷ்ணர் வந்து இந்த 2 ஸ்லோகத்தினுடைய அதனுடைய உறுதி என்ன? அதனுடைய முடிவாக என்ன வந்து என்ன சொல்றேன் அப்படிங்கிறத வந்து அடுத்த ஸ்லோகத்தில வந்து சொல்லப் போறாரு. அ 7வது ஸ்லோகம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரயுத்ய ச மயர்ப்பித மனோபுத்திர் மாம் ஏவைஷ்ய சம்சயः. எனவே அர்ஜுனா, என்னை இந்த கிருஷ்ண உருவில் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு, அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான போரிடுதலையும் செய்வாயாக. உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து, உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னில் நிலைநிறுத்துவதன் மூலம் நீ என்னையே அடைவாய் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. 3 ஸ்லோகத்திலையும் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து உபயோகிக்கிற வார்த்தை ஐயமில்லை, ஐயமில்லை, ஐயமில்லை. உறுதி. மறுபடியும் மறுபடியும் வந்து கிருஷ்ணர் உறுதி கொடுக்கிறார். முதல் ஸ்லோகத்தில வந்து ம், என்னை நினைத்துக் கொண்டு உயிரை விட்டால் வந்து கிருஷ்ணன் என்னை அடைவான்னு சொன்னாரு. அடுத்த ஸ்லோகத்தில வந்து நீ எதை நினைத்துக் கொண்டு எதை உயிரிடுகிறீர்களோ அதே நிலையை கண்டிப்பாக அடைவாய் அப்படின்னாரு. இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு? அர்ஜுனா, வாழ்நாள் முழுக்க என்னை நினைத்துக் கொண்டிரு. வாழ்நாள் முழுக்க என்னை நினைத்துக் கொண்டிரு. அ எனவே அப்படிங்கிறார். உறுதி. தேர்ஃபோர் அப்படிம்போம்ல நம்ம வந்து எந்த ஒரு நம்ம படிக்கும்போது வந்து ஒரு ஒரு சூத்திரம் ஒண்ணு கடைசி முடிவு வரும்போது தேர்ஃபோர் அப்படிம்போம். எனவே தஸ்மாத் 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 அப்படிங்கிறார் கிருஷ்ணர். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு. சர்வேஷ்னா சர்வகாலம். சர்வ காலேஷ்னா காலம். சர்வகாலம். எப்பொழுதும். எனவே அர்ஜுனா, சர்வ காலமும் சர்வ காலமும் சர்வ காலமும் அப்படிங்கிறார். அ எப்பொழுதும் நினைத்துக்கொண்டு அப்புறம் என்ன பண்றாரு? மாம் அனுஷ்மர. மாம் என்னை. அனுஷ்மர. ஸ்மரம்னா நினைப்பது. அனுஷ்மர எப்பொழுதும் நினைப்பது. நினைப்பது. அ நினைத்துக்கொண்டு என்ன பண்ணணும்? யுத்ய யுத்யச்ச அப்படிங்கிறார். சண்டை போடு அப்படிங்கிறார் அர்ஜுனன். அர்ஜுனன வந்து சண்டை போட சொல்றாரு. ஏன்னா அதுதான் வந்து அர்ஜுனன் வந்து சத்திரியன். அதுதான் அர்ஜுனுடைய விதிக்கப்பட்ட கடமை. விதிக்கப்பட்ட கடமை வந்து அர்ஜுனுக்கு சண்டை போடுவது. அதனால வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? என்ன செய்வதாலும் என்னை நினைத்துக்கொண்டு செய். என்னை நினைத்துக்கொண்டு செய். சர்வேஷு காலேஷு எப்பொழுதும் மை ஏற்பித்த மனோபுத்தீர். ஏற்பித்த மனோபுத்தி அர்ப்பித்தம் அர்த்தம்னா சரணடைவது. அர்ப்பணிப்பது. மயி அற்பிதம். ஆனா என்னிடம் சரணடை அப்படிங்கிறார். என்னிடம் என்ன சரணடையணும் அப்படிங்கிறாரு? மனோபுத்தீர். மனோபுத்தீர். உன்னுடைய மனதையும் புத்தியையும் எனக்கு சமர்ப்பிப்பாயாக. என்னிடம் நிலைநிறுத்துவாயாக. என்னை நிலைநிறுத்துவாயாக. ஸோ அப்படின்னா என்ன நினைக்கிறது அப்படின்னா வந்து நம்மளுடைய மனத்தினுடைய நிலை என்ன? மனம் வந்து சிந்திப்பது, ஆம், அதை வந்து அதை சிந்திப்பது, அதை வந்து விரும் எண்ணுவது. சிந்திப்பது, அதை வந்து எண்ணுவது, அப்புறம் அதை பற்றி அனுபவிப்பது, விரும்புவது. சிந்திப்பது, அனுபவிப்பது, விரும்புவது. அதுதான் மனதினுடைய முன்னிலை. சிந்திக்கிறது வந்து மனது எப்பயும் சிந்திச்சு கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அனுபவிக்கக்கூடும். அப்புறம் வந்து அதை விரும்பும். ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கிறத நினச்சிட்டோம்னா வந்து ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு அனுபவிப்போம். அதுக்கப்புறம் வந்து அதை சாப்பிடணுங்கிற ஆசை வரும். அது மாரி வந்து உன்னுடைய மனதை நிலைநிறுத்தினா வந்து கிருஷ்ணரை பற்றி நினைத்துக் கொண்டே இருந்தால் கிருஷ்ணரை நினைவில் வந்து அனுபவத்தை கொள்வோம். அப்புறம் அதை விரும்புவோம். அது வந்து மனதை வந்து என்னில் நிர்ணயி எனக்கு என்னில் நிலைநிறுத்து அப்படிங்கிறார். அப்புறம் புத்தி. புத்தி தான் வந்து எப்படி அவரை வந்து விரும்புவதை அடைவது அப்படிங்கிறதுக்கு வழிவகுத்து கொடுப்பது வந்து புத்தி. அதில வந்து புத்தியை நிலைநிறுத்தினா வந்து கிருஷ்ணரை எப்படி அடைவது? அப்படிங்கிறது வந்து புத்தி வந்து
வழிவகுத்து கொடுக்க போகின்றது. அதனால வந்து நம்ம வந்து இந்த சாஸ்திரங்கள் படிப்பதனுடைய காரணம் நம்ம புத்தியை கூர்மைப்படுத்துவது, புத்தியை கூர்மைப்படுத்துவது. அதுதான் வந்து இதில் வந்து சொல்றாரு. அப்படி நீ பண்ணினா வந்து என்னை அடைவாய்ங்கிறதுல வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை, ஐயமும் இல்லை. 7வது ஸ்லோகம் வந்து வந்து நம்ம எப்படி வாழும் கலை, வாழும் கலை. நம்ம வாழும்போது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து 7வது அத்தியாயம் சொல்கின்றது. 5வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம், சாரி நான் அத்தியாயம் சொல்லிடுறேன். ஸ்லோகம் 7வது ஸ்லோகம் வந்து நம்ம எப்படி வாழ வேண்டும், வாழும் கலையை பற்றி சொல்கின்றது. 5வது ஸ்லோகம் வந்து உயிரை விடும் கலை. எப்படி வந்து நாம் வந்து உயிரை விட வேண்டும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லுவேன். வந்து நம்ம 7வது ஸ்லோகத்தை வந்து பின்பற்றினால் 5வது ஸ்லோகம் வந்து தன்னைப் போலவே நடக்கப் போகின்றது. தன்னைப் போலவே நடக்கின்றது. வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணரை எண்ணிக்கொண்டிருந்தால், இறக்கும் தருவாயில் கிருஷ்ணரை வந்து நினைப்பது வந்து தன்னைப் போலவே நடக்கப் போகின்றது. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து முதல்ல அப்படியே மேல ஆரம்பிச்சாரு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கீழ கொண்டு வந்துட்டே இருக்காரு. எப்படி கொண்டு வரது அப்படின்னு. அ இப்ப வந்து நம்ம வந்து கோபிகைகளினுடைய நிலையில் இல்ல. கோபிகைகள்லாம் வந்து எப்பொழுதுமே கிருஷ்ணனை நினைச்சிட்டே இருப்பாங்களாம். அவங்க வந்து எது செஞ்சாலும் சரி, பால் கறக்கும்போதும் சரி, ஒரு ஒரு தானியங்கள் வந்து உமி எடுக்கும்போது, நெல்லிலிருந்து உமி எடுக்கும்போதும் சரி, அவங்களுடைய குழந்தைகளை பராமரிக்கும் போதும் சரி, என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எப்போதும் கோபி அடிச்சிட்டே இருக்கும். கிருஷ்ணன் அடிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு கோபியை வந்து அந்த ம் பால் விக்க போம்போது, தயிர் விக்க போம்போது போவாங்களாம். இங்க வந்து பால் வாங்கணுமோ, தயிர் வாங்கணுமோ மொத ஆரம்பிப்பாங்களாம். உடனே வந்து கிருஷ்ணர் வேணுமா? மாதவர் வேணுமா? யாதவர் வேணுமா? இப்படிதான் சொல்லிட்டே போவாங்களாம். அவங்களுக்கே கொஞ்ச நேரத்தில வந்து அந்த கிருஷ்ணனுடைய நினைவு வந்தோனே வந்து அந்த பால் என்ன பண்றோங்கிறதேங்கிற ஞாபகம் இருக்காதாம். பால் குடுக்குறோம், தயிர் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறது, அந்த ஞாபகமே இல்லாம கிருஷ்ணர் வேணுமா? மாதவர் வேணுமா? யாதவர் வேணுமா? கேசவர் வேணுமா? அந்த மாரி தான் சொல்லிட்டே போவாங்க. அந்த மாரி தான் வந்து அவங்களுடைய நினைவு வந்து எப்பொழுதுமே கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டு தான் இருந்தது. கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டு தான் இருந்தது. நான் வந்து எவ்வளோ நாள் தான் கிருஷ்ணரை நினைப்பது? நினைப்பது அப்படின்னா வந்து, அ நான் வந்து இப்போ வந்து நான் வந்து இப்போ பரீட்சை எழுதும்போது வந்து, எவ்வளோ நாள் தான் நான் படிக்கிறது அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து பொதுவா வந்து நம்ம பரீட்சை முடிக்கிற வரையும் தான் படிப்போம். அதுக்கப்புறம் வந்து யாராவது வந்து இன்னைக்கு வந்து மறுபடியும் வந்து நான் வந்து அ 10வது வந்து அறிவியல் என்ன படிச்சேனோ, அத இன்னைக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல யாரும். ஆனா கிருஷ்ணருடைய நினைவு அந்த மாரி கிடையாது. கிருஷ்ணருடைய நினைவு வந்து வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் நமக்கு தடைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து கிருஷ்ணருடைய வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து அவரை நினைக்க வந்து நம்ம வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் வந்து அதற்கப்புறமும் நித்தியமாக தொடர வேண்டும். நித்தியமாக தொடர வேண்டும். நித்தியமாக தொடர வேண்டும். அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக உலகத்துக்கு சென்றாலும் மறுபடியும் அங்க போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க போறோம்? கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வது, சேவை இருக்குது. அப்போ வந்து என்ன நினைக்க போறோம்னா வந்து கோபிகைகள் மாரி. எப்பொழுதும் நம்ம வந்து முயற்சி செய்யாமலே நினைக்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து முயற்சி செய்தால் தான் நினைக்க முடியும். அ நம்ம நாம ஜெபம் செய்வது, இந்த மாரி சத்சங்கத்தில் கலந்து கொள்வது, அந்த மாரி வந்து முயற்சி செய்தால் தான் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து நினைவு கூர முடியும். அதனால வந்து நம்ம வந்து அந்த அந்த மாரி நினைவு கூர்ந்து உடலை விடும்போது வந்து, அடுத்து வந்து அந்த கோபிகள் மாரி ம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து நினைவு கூராமல் தன்னைப் போலவே தன்னைப் போலவே அந்த நினைவு வந்து நமக்கு வர வேண்டும். அதனால தான் வந்து பிரபுபதா வந்து மறுபடியும் வந்து இந்த ஸ்லோகத்திலயும் வந்து அவர் வந்து அ வலியுறுத்துவது வந்து நாம ஜெபம் செய்வது. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. நாம ஜெபம் செய்வதெல்லாம் அவரை நினைப்பதற்கு உகந்த வழி. இப்ப வந்து மறுபடியும் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு? அர்ஜுனனுக்கு வந்து "சண்டையிடு, சண்டையிடு, போரிடு" அப்படின்னாரு. அது மாரி தான் வந்து பகவத்கீதையில வந்து ஒரு பொழுதுமே வந்து கிருஷ்ணர் வந்து, "நீ வந்து ம் காட்டுக்கு போ, காட்டுக்கு போ" அப்படின்னு சொல்ல மாட்டாரு. இப்போ வந்து நமக்கு வந்து அ ஞானிகள் ஞானிகள் இந்த மாரி அந்த ஞானிகள் உடைய நிலை என்ன அப்படின்னா வந்து, அவங்க வந்து எல்லாத்தையும் துறக்கிறது. எல்லாத்தையும் துறந்துடுறேன். நான் வந்து என்னுடைய ஜட இயற்கையிலிருந்து, ஜட பொருட்கள்லேருந்து துறந்துடுறேன். எல்லாத்தையும் துறந்துடுறேன் அப்படிங்கிறது வந்து அது வந்து எப்படின்னு பார்த்தா வந்து ஒரு 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 கப் இருக்கு. அது வந்து சுத்தமா அந்த கப்ப வலிச்சு துடைக்கிறது மாரி. அந்த சுத்தமான கப்பு வலிச்சு துடைக்கும்போது வந்து எனக்கு தாகம் இருக்கும்போது வந்து, அது வந்து என்னுடைய தாகத்தை போக்குவதில்லை. என்னுடைய தாகத்தை போக்குவதில்லை. எனக்கு எப்பொழுதும் ஏதாவது தாகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஜடை உந்துதல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா வந்து ஒரு காலி கப் ஒரு சுத்தமான காலி கப் வந்து என்னுடைய தாகத்தை வந்து தீர்ப்பதில்லை. அதில வந்து தண்ணீரோ, ஒரு 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 பழச்சாறோ, ஒரு ஏதோ ஒண்ணு ஒரு பாலோ இருக்கும்போது தான் வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து என்னுடைய தாகத்தை வந்து தீர்க்க முடிகின்றது. அதனால வந்து நம்மளுடைய குறிக்கோள் வந்து தூய்மைப்படுத்துவது. என்னுடைய ஜடப்பொருட்களை துறப்பது, எண்ணங்களை வந்து சுத்தமாக துறப்பது, அது கிடையாது.
அதை வந்து துறக்கவும் வேண்டும். அதே நேரத்தில் வந்து அதை வந்து என்ன பண்ணணும், பக்தியால் நிறைக்கவும் வேண்டும். இரண்டுமே இருக்கிறது. அதான் வந்து அஹ், நம்ம பார்த்தோம். துறவும் கிருஷ்ணர் மேல் உள்ள பற்றுதலும் ஒன்றுதான். ஒன்றுதான். ரெண்டு வந்தால் தான் வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து நினைக்க முடியும். நினைக்க முடியும். அதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து நாம ஜெபம் செய்ய வேண்டியது உடைய காரணம் வந்து அதன் மூலமாக தான் வந்து நம்ம கிருஷ்ணரை வந்து நினைவு கூற முடியும். நினைவு கூற முடியும். அந்த நினைவு கூறுவது வந்து கிருஷ்ணர் வந்து மறுபடியும் வந்து அது வந்து எளிதுன்னு சொல்லலை. மறுபடியும் கிருஷ்ணர் என்ன சொல்ல போறாரு, பயிற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் வந்து அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போறாரு. அபியாசயோகயுக்தேன சேதச நாண்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தா சிந்தையன். பரமபுருஷ பகவானாக என்னை தியானித்து எப்போதும் மனதை எண்ணில் நினைப்பதில் ஈடுபடுத்தி இவ்வழியிலிருந்து சற்றிலும் பிறளாது பயிற்சி செய்பவன். பயிற்சி செய்பவன் பார்த்தனை நிச்சயமாக என்னை அடைகின்றான். நிச்சயமாக என்னை அடைகின்றான். அபியாச அபியாசங்கிறது வந்து பயிற்சி. பயிற்சி அபியாச யோக யுக்தேன எப்பொழுதும் வந்து பக்தி யோகத்தில் பயிற்சி செய்பவன். பயிற்சி செய்பவன் பக்தி யோகத்தில் தியானிப்பவன். தியானிப்பவன் சேதச நாண்ய காமினா மனதாலும் புத்தியினாலும் சற்றிலும் பெறலாமல். மனதாலும் புத்தியாலும் சற்றிலும் பெறலாமல். நம்முடைய மனதை வந்து பெறலாமல் கிருஷ்ணரை வந்து ஈடுபடுத்த வேண்டும். நான் வந்து இப்போ வந்து இங்கே வந்து பயிற்சிங்களா கிருஷ்ணர். நான் வந்து என்ன பண்ணுறது, மனது வந்து எங்கோ மாறி மாறி செல்லத்தான் போகின்றது. செல்லத்தான் போகின்றது. அதை வந்து மறுபடியும் மறுபடியும் கிருஷ்ணரிடம் கொண்டு வர வேண்டும். கிருஷ்ணரை கொண்டு வர வேண்டும். போன அத்தியாயம் ஆறாவது அத்தியாயத்தில் வந்து 26வது ஸ்லோகம். மனம் வந்து எப்படி இருக்கு, சஞ்சலமாக இருக்கு. சஞ்சலமாக இருக்கு. மனம் வந்து தன்னுடைய சஞ்சலமான நிலையில் வந்து எங்கெல்லாம் சஞ்சரிக்கின்றதோ அர்ஜுனா, அங்கிருந்து மீண்டும் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வா. மீண்டும் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வா. அதான் கிருஷ்ணன் இங்கே மறுபடியும் சொல்றார், பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்ய வேண்டும். சற் மனமும் புத்தியும் சற்றும் பெறலாமல் பயிற்சி செய்ய வேண்டும். யாரிடம் பயிற்சி அந்த மனதை வந்து கொண்டு வர வேண்டும்? பரமம் புருஷம் திவ்யம். பரமம் புருஷம் திவ்யம். திவ்யமான பரமபுருஷர். பரமபுருஷர் மனதை எங்காவது சென்றால் அதை மீண்டும் இழுத்து கொண்டு வந்து திவ்யமான பரமபுருஷரில் நிலைநிறுத்து. நிலைநிறுத்து. யாத்தி பார்த்த அணுசிந்தையன். அணுசிந்தையன் அணுசிந்தையன் இடையூறாது நினைப்பது. இடையூறாது நினைப்பவன். அந்த மாதிரி இடையூறாது நினைப்பவன் அர்ஜுனா என்னை அடைகின்றான். என்னை அடைகின்றான். ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து இதில் வந்து எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமிடவே இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து இந்த 5வது ஸ்லோகத்துலேருந்து இந்த 8வது ஸ்லோகம் வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் கிருஷ்ணர். ரொம்ப சொல்கிறார், எப்படி வந்து என்னை அடைய முடியும், எப்படி என்னை அடைய முடியும். 5வது ஸ்லோகத்தில் வந்து உயிர் போடும் நேரத்தில் என்ன நினைத்தால் என்னை அடைய முடியும் அப்படின்னாரு. 6வது ஸ்லோகத்தில் வந்து எதை நம்ம நினைத்து கொண்டு உயிரிடுகின்றோமோ அந்த நிலையை வந்து நம்ம வந்து அடைகின்றோம் அப்படிங்கிறாரு. 7வது ஸ்லோகத்தில் வந்து என்னை வந்து நினைத்து கொண்டே எப்படி என்னை நினைத்துக் கொள்வது, எப்படி என்னை மரண காலத்தில் நினைப்பது, எப்படி நினைப்பதுனா வந்து வாழ்நாள் முழுக்க வந்து நீ வந்து என்னை பற்றி நினைத்தால்தான் மரண காலத்தில் நினைக்க முடியும். எப்படி வாழ்நாள் முழுக்க நினைப்பது, அதை வந்து பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற வந்து கிருஷ்ணன் வந்து கீழேருந்து மேலே கொண்டுறாம மேலேருந்து கொண்டு கீழே. அப்புறம் ஏன்னா வந்து நமக்கு வந்து இப்போ வந்து என்ன ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் வந்து நம்ம வந்து அப்படியா அதுக்கு என்ன பண்ண நமக்கு ஒரு ஆசை வரும். அதனால் கிருஷ்ணன் நம்முடைய ஆசையை தூண்டுகின்றார். வந்து மேலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் வந்து கீழே கொண்டுறாரு. அந்த பயிற்சி பயிற்சி செய்வதால் தான் வந்து நம்மளுடைய மனது வந்து கிருஷ்ணன் மீது நிலைநிறுத்த முடியும். அதனால தான் வந்து நம்ம வந்து சாதகர்கள் அப்படிமா சாதகர்கள் நம்ம வந்து பக்தர்களை வந்து சாதகர்கள் அப்படிமா சாதகர்கள் வந்து பயிற்சி செய்பவர்கள். பயிற்சி நம்ம வந்து அந்த விதிகள் விதிகள் வைத்திக சாதகர்கள் அப்படிம்பார்கள். விதிகளை பின்பற்றக்கூடிய விதிகளை வந்து அந்த என்னென்ன விதிகள் விதிக்கப்பட்டோ அதை பின்பற்றி கிருஷ்ணரை வந்து நினைக்க வேண்டும். கிருஷ்ணன் வந்து மறுபடியும் வந்து தன்னை நினைப்பது வந்து எவ்வளவு முக்கியம், மனதை வந்து அவரிடம் கொண்டு செல்வது எவ்வளவு முக்கியம். அது வந்து இந்த 4 அத்தியாயத்தினுடைய பொருளுரையில் வந்து பிரபுபதா திரும்ப திரும்ப சொல்வது வந்து நாமஜபம். நாமஜபம் அந்த அவருடைய அந்த ஒலி அதிர்வு
அதை கேட்பது, உச்சரிப்பது, அதன் மூலமாக வந்து என்ன பண்ணுறது, நம்ம வந்து காது மற்றும் நாக்கு மற்றும் மனம் 3மே ஈடுபடுத்தப்படுகின்றது. நம்ம காதால் வந்து ஜபிக்கின்றோம், நாக்கினால் வந்து காதினால் கேட்கிறோம், நாக்கினால் ஜபிக்கின்றோம், மனம் வந்து அதனுள் லயிக்கப்படுகின்றது, ஈடுபடுத்தப்படுகின்றது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து மிகவும் எளிதான வழி. எளிதான வழி. இந்த வழி மூலமா தான் வந்து நம்ம வந்து அடைய முடியும். வேற இதெல்லாம் வந்து நம்ம வந்து அ போன வட்டமே பார்த்தோம். அஷ்டாங்க யோகம் பண்ணும்போது, அஷ்டாங்க யோகம் வந்து எவ்வளவு கடினமானது. கிருஷ்ணர் வந்து அடுத்த 4, 5 ஸ்லோகத்தில வந்து வேறு இன்னொரு வழி சொல்லுவார். அதுவும் வந்து எவ்வளவு கடினமானதுங்கிறத நம்ம பார்ப்போம். அது எப்படி வந்து கிருஷ்ணரோட நினைவுபடுத்துவது? நம்மளுடைய மனதை வந்து எப்படி வந்து அ மீண்டும் வந்து கிருஷ்ணரை வந்து நினைவை வந்து புதுப்பிப்பது. அதற்கு ஒரே வழி வந்து இந்த காலத்தில வந்து நமக்கு வந்து நாமஜபம் செய்வது தான். நாமஜபம் செய்வது தான். ஆம். அந்த அதே மாரி வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை மட்டும் தான் நினைக்க வேண்டுமா? அப்படிங்கிறது வந்து ஆம் வந்து இது இது சில பேர் வந்து எனக்கு ராமர் தான் பிடிச்சிருக்காரு. அ எனக்கு வந்து நாராயணன் தான் பிடிச்சிருக்காரு. நாராயணன் பிடிச்சிருக்காரு. அப்படினாலும் வந்து நமக்கு வந்து அந்த விஷ்ணுவினுடைய அந்த சரஸ்நாமம், சகஸ்ரநாமம், அந்த 1000 நாமங்கள் இருக்கு. அதில வந்து 1, 2 பேருக்கு வந்து ராமர் மேல பற்றுதல் இருந்தால் பரவாயில்ல. பரவாயில்லை. அந்த ராமர் மேல் வந்து நம்ம வந்து ஞாபக ஜெபம் செய்வோம் நினைத்துக் கொள்ளலாம். நாராயணன் மேல் தான் நாராயணன் நினைத்துக் கொள்ளலாம். ஸோ யாரை நினைத்து விஷ்ணுவினுடைய அவதாரங்கள், அந்த விஷ்ணு தத்துவங்கள் யாரை நினைத்துக் கொண்டாலும் சரி, நம்ம வந்து தூய்மை அடைவது வந்து உறுதி. தூய்மை அடைவது வந்து உறுதி. அந்த மாரி ஒரு தூய்மை அடைவது மட்டுமல்ல, நம்ம வந்து அந்த வைகுண்டத்திற்கும் மாற்றப்படுவோம். மாற்றப்படுவோம். அதாவது அந்த யோக பயிற்சிங்கிறது வந்து நம்ம பரமாத்மை மீது த த தியானிப்பது தியானிப்பது. அதனால நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபிக்கும்போது வந்து மனதை வந்து கிருஷ்ணர் மீது வந்து நிலைநிறுத்துகின்றோம். நிலைநிறுத்துகின்றோம். அந்த மனம் மனம் என்ன சஞ்சலமானது. கிருஷ்ணர் வந்து திரும்ப திரும்ப வந்து மனதை வந்து கொண்டு வந்து மீண்டும் நிலைநிறுத்து. திரும்ப கொண்டு வா, மீண்டும் நிலைநிறுத்து. திரும்ப கொண்டு வா, மீண்டும் நிலைநிறுத்து. ஏன்னா வந்து அந்த பிரபுபாதா இன்னொரு குறிப்பிட்ட பட்டுப்பூச்சி. அந்த அ வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி வந்து முதல்ல எப்படி இருக்கு? அந்த அந்த கம்பளி பூச்சி. கம்பளி பூச்சி தான் வந்து வண்ணத்து பூச்சியா மாறுது. அது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கூட்டுல இருக்கும்போது வந்து எப்படி மாறப்போறோம், உருமாறப்போறோம்ன்னு சொல்லி தியானிச்சுக்கிட்டே இருக்குமாம். தியானிச்சுட்டே இருக்குமாம். அதை நினைத்துக் கொண்டே இருக்குமாம். அப்படி நினைத்துக் கொண்டே இருக்கிறதுனால வந்து அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து அந்த கம்பளி பூச்சி பார்க்கும்போது எப்படி அருவருப்பா இருக்கு. அதே இது வந்து அந்த வண்ணத்து பூச்சியா இருக்கும்போது வந்து, அத வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கு. அதுபோல வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க வந்து நம்ம வந்து நினைத்துக் கொண்டே இருந்தோம்னா, நினைத்துக் கொண்டே இருந்தோம் எப்படி வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை அடைய வேண்டும், கிருஷ்ணரை அடைய வேண்டும், கிருஷ்ணரை அடைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எண்ணத்திலே இருக்கும்போது வந்து, நம்ம வந்து இந்த உடலை விட்டு நீங்கும்போது, அந்த பாவத்தை, கிருஷ்ணனுடைய பாவத்தை வந்து அடைவோம். எப்படி வந்து ஒரு கம்பளி பூச்சி வந்து வண்ணத்து பூச்சியாக மாறுகின்றதோ, அதேபோல் வந்து இந்த ஒரு கீழ்நிலையான ஒரு ஜட உலகத்திலிருந்து, ஜட உடலிலிருந்து உருமாறி, நம்மளும் வந்து ஒரு ஆன்மீக உடலை வந்து அடைவோம். அடைவோம். ம். இதுதான் இந்த இன்னைக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். 4 ஸ்லோகங்களுமே வந்து மிக முக்கியமான ஸ்லோகங்கள். கிருஷ்ணர் வந்து எந்தெந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மள வந்து ம் மேல கொண்டு வராரு. 5வது ஸ்லோகத்தில வந்து அர்ஜுனா, நீ வந்து அந்த காலி சாமாமேவ அந்த காலி சாமாமேவ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது எப்போ வந்து நீ உடலை விட்டு உயிர் போகின்றதோ, அப்பொழுது ஸ்மரன் பாவா கலைவரம். என்னை நினைத்துக்கொண்டு நீ உயிரை விடு. என்னை நினைத்துக்கொண்டு உயிரை விடு அர்ஜுனா. மாமேவ மாமேவ என்னை மட்டும் நினைத்துக்கொண்டு உயிரை விடு அப்படிங்கிறார். ம். அடுத்து வந்து 6வதுல வந்து என்னை நினைத்து உயிரை விட்டால் நீ என்னுடைய பாவத்தை அடைகின்றாய். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னாரு. அடுத்ததுல வந்து எதை எண்ணிக்கொண்டு உயிரை விடுகின்றாய் எண்ணியம் வாப்பி ஸ்மரன் பாவம் அப்படிங்கிறார். எதை 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 நினைத்துக்கொண்டு எதுவாக நினைத்துக்கொண்டு உயிரெடுத்தாலும் அந்த நிலையை நீ அடைகின்றாய் அர்ஜுனா. இதில வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ம். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னார். அத சொன்னாரு அடுத்த ஸ்லோகத்துல. அதுக்கு அடுத்து வந்து எப்படி வந்து வந்து டக்குனு வந்து கடைசி நேரத்தில வந்து நீ நினைப்பது சாத்தியமில்லை அர்ஜுனா. அதனால வந்து எப்பொழுதுமே என்னை நினைத்துக்கொண்டு நீ வந்து உன்னுடைய கடமையை ஆற்று. என்னை கடமாற்று. உன்னுடைய புத்தியையும், மனதையும் எனக்கு அர்ப்பணி. எனக்கு அர்ப்பணி. அந்த மாரி அர்ப்பணித்துக் கொண்டு நீ உன்னுடைய கடமையை ஆற்று. அப்படி இருந்தா வந்து நீ என்னை அடைவாய். இதில எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஐயமும் இல்லை அப்படின்னா கடைசி வந்து எப்படி வந்து புத்தியையும், மனத்தையும் கிருஷ்ணரில் நிலைநிறுத்துவது? எப்படி நிலைநிறுத்துவது? அதற்கு வந்து
பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்ய வேண்டும். யோக யுக்தேன. யோக பயிற்சி செய்ய வேண்டும். யோக பயிற்சி. மனம் எங்கிருந்து சென்றாலும் திரும்ப கொண்டு வந்து என்ன பண்ணணும்? பரமம் புருஷன் திவ்யம். பரமம் புருஷன் திவ்யத்தில் வந்து நிலைநிறுத்த வேண்டும். நிலைநிறுத்த வேண்டும். நிலைநிறுத்த வேண்டும். இந்த மாதிரி நீ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்து அர்ஜுனா, ம், நீ வந்து உன்னுடைய சிந்தனையை வந்து என்னில் கொண்டு வந்துட்டே இருந்தால் என்னை அடைவாய். என்னை அடைவாய். நிச்சயமாக என்னை அடைவாய். 4 ஸ்லோகத்திலுமே கிருஷ்ணன் வந்து ஐயமில்லைங்கிறாரு. நிச்சயமாக என்னை அடைவாய்ங்கிறாரு. உறுதி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். உறுதி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆம். இதுதான் வந்து நம்ம வந்து ம், நம்மளுடைய பக்தியினுடைய அடிப்படை. இதனுடைய அடிப்படை வந்து இந்த 4 ஸ்லோகங்கள் தான். 4 ஸ்லோகங்கள் தான். இதுதான் வந்து இதனால தான் வந்து நம்ம வந்து நாம ஜெபம் ஏன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது கேட்டால் இந்த 4 ஸ்லோகங்கள் அழகாக சொல்கின்றன. 4 ஸ்லோகங்கள் அழகாக சொல்கின்றன. இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்ரவணம் கீர்த்தனம் பண்ணுறக்கூடிய காரணங்கள் வந்து 4 ஸ்லோகங்கள் தான் நான் விளக்கப்பட்டது. 5வது ஸ்லோகம் வந்து எப்படி வந்து உயிரை விடக்கூடிய கலை. 7வது ஸ்லோகம் வந்து வாழக்கூடிய கலை. வாழக்கூடிய கலை. உயிர் வாழும்போது நம்மளுடைய கலை என்ன? உயிரை விடும்போது நம்மளுடைய கலை என்ன? அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து தெளிவாக சொல்கிறாரு. எந்த ஒரு இதில் வந்து எந்த ஒரு ஆம்பிகுவிட்டியுமே இல்லை. கிருஷ்ணன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வகுப்பு வந்து இதை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் வந்து அடுத்த பகுதியை வந்து நாம் வந்து தொடருவோம். அனைவரும் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.